சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்த மெய்சுடரே திரைபுறாமன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருளால் இன்று உண்மை விளக்கம் என்ற குழுமத்தில் மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்ற நூலில் உள்ள 22வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்து இருக்கின்ற இறைவனின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயனை இச்சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று சிந்திக்க இருக்கும் இந்த செய்யுள் மணவாசகம் கடந்தார் கேட்ட 2வது வினாவுக்கும் 3வது வினாவுக்கும் உரிய விடையை கொடுக்கக்கூடிய செய்யுளாக அமைய பெற்று இருக்கின்றது. இந்த செய்யுளுக்கு அடியேனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித் தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது என்ற 2 வினாக்களுக்கு உரிய விடையை இந்த செய்யுளின் மூலமாக இன்று சிந்தித்து உய்வடைவோம். ஆறாறு தத்துவமும் அடைவாக சொன்னோம் வா மாறா மலமிரண்டும் சொல்ல கூறில் ஆணவம் அறியாமை நீயான சுகதுக்கம் வினை என்று குறியாக்கொள். அருமையான செய்யுள். ஆசிரியர் சொன்னாங்க, இதுவரைக்கும் 36 தத்துவங்களையும் உனக்கு முறையாக சொல்லி அருளினோம். எப்படி? உயிர் தத்துவம் 24, வித்தியா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5. ஆக 36 தத்துவங்கள் என்ன என்ன, அவற்றுடைய தன்மை என்ன, அவற்றின் செயல்பாடுகள் என்ன என்பதை விரிவாக திருவருள் கருணையினால் உங்களுக்கு சொல்லி அருளினோம் வானார். இப்ப இதுவரைக்கும் சொன்னப்பையும் பக்கத்துல தான் இருந்து கேட்கறாங்க மாணவர். இந்த இடத்துல ஏன் செய்யுள்ளே வா என்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நாம நம்மளுடைய தோழரோ அல்லது தோழியோடைய பேசிட்டு இருக்கோம், பேசிட்டே இருப்போம், பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எதை நீங்க முக்கியமான செய்தி என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த செய்தி சொல்லும்போது கொஞ்சம் பக்கத்துல வாயேன் அப்படின்னு கூப்பிடுவோம். பக்கத்துல தான் இருப்பாங்க அவங்க, இருந்தாலும் அந்த செய்தி அவ்வளவு அவசியமுடைய செய்தி, மிகவும் வேண்டப்படுவதோர் செய்தி என்பதால
பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து அப்படியே சொல்லுவோம். இதுவரைக்கும் வேகமாக பேசிட்டு இருந்த நாம அந்த முக்கியமான செய்தியை பேசும்பொழுது பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கேட்காம அப்படியே பக்கத்தில் இவங்களை மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது மிக முக்கியமான பொருளாம் அது. அப்படி உலகியல் நோக்கிலேயே நடக்குதுங்க இங்கே ஞான செய்தி. ஏன்னா இந்த ஆணவமும் கண்மமும் இருக்குது, இது ரெண்டும் தான் நாம் எதற்காக இங்கே வந்தோமோ அதை மறக்க செய்வது. அதனால் வானாரு அப்படின்னா இங்கே என்ன பொருள் அப்படின்னா, வந்து உற்று கேட்பாயாக. ஏன் நாம் வேறல்ல ஆணவம் வேறல்லன்னு ஆதி காலத்துல இருந்து பின்னி பிணைந்தல்லவா கிடக்கிறோம் நாம ரெண்டு பேரும். நெல்லுக்கு உமித்த வீடு ஐயா வேற படம் நடத்திட்டு இருக்காங்க இசைஞானியார் குடும்பத்துல. முந்துற்ற நெல்லுக்கு உமித்த வீடு. எப்படி நெல் தோன்றும் போதே அந்த உமியோடு தோன்றுகின்றதோ, நெல்லு தனியா வர்றதில்லை, அந்த உமி தனியா வர்றதில்லை. அப்படி தோன்றுவது போல உயிரை ஆதிகாலம் தொட்டே பிணைத்திருக்கக்கூடியது இந்த ஆணவம். அதை பற்றி சொல்ல போவதால வா என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். வா மாறா மலமிரண்டும் சொல்ல கூறில். எங்க மாறா மலமிரண்டு? இந்த உயிரை விட்டு நீங்காத ஆணவம் கண்மம் நீங்காது பின்னி பிணைத்து இருக்கின்றதாம். அப்படி சொல்றாங்க. இந்த ஆன்மாவை, இந்த உயிரை விட்டு நீங்காத ஆணவம் கண்மம் ஆகிய ரெண்டு மலத்தோட இயல்பு என்னன்னு சொல்ல போறேன். அதை நீ கேள். எப்படி கேட்கணும்? வந்து கேட்கணும்னாரு. பக்கத்திலே தான் இருக்கிறாரு மாணவர். அப்படின்னா உற்று கவனிப்பாய், நன்றாக உள்வாங்கிக் கொள்வாய் என்று சொல்லுகின்றார். இந்த ஆணவங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிருக்கு அறியாமையை கொடுத்து கொண்டே இருப்பது ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தோட வேலை என்ன அப்படின்னா, அறியாமையை கொடுத்து கொண்டே இருக்கும். அறியாமையை கொடுத்து கொண்டே இருக்கும்னா அப்ப அறியும் நிலை ஒன்று இருக்கும் அல்லவா, அறிவை கொடுக்கின்ற நிலை ஒன்று இருக்கும் அல்லவா. இதோடைய வேலை அறியாமையை கொடுப்பது. அப்ப அறிவை கொடுப்பது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் சிவம். அப்ப அறியாமை நீங்கி அறிவை, அதாவது மெய்ஞானத்தை பெறுகின்ற நிலை, அந்த மெய்ஞானம் பெற்றதின் விளைவாக கிடைப்பதுதான் நமக்கு முக்தி. அப்போ உயிரை விட்டு நீங்காது இருக்கக்கூடிய இந்த ஆணவமும் கண்மம் என்ற மலமும் இதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிருக்கு அறியாமையை செய்வது, அறியாமையை கொடுப்பது இந்த ஆணவ மலம். அதுக்கப்புறம் இந்த உயிரை பிணித்து இருக்கும்னாரு. பிணித்துன்னா ஒன்ன போல அப்படியே கட்டி போட்டிருக்கிறது, அப்படி ஒரு பொருள் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு உடல் இருந்துச்சு, உடல்ல ஒரு தொற்று நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காய்ச்சலோ சளியோ அல்லது ஒரு ஏதோ வேற ஒரு நோய் வந்துருச்சு, அதை பிணி என்று சொல்லுவோம். அது சேர்த்திருத்தல், அதை நீக்கிக் கொள்ளலாம். உன்னை பிணித்து இருக்கும் இன்ப துன்பங்கள் கண்மம். அப்ப ஆணவம் என்பது நமக்கு அறியாமையை செய்யக்கூடியது, அது ஆணவம். உயிருக்கு அறியாமையை செய்யக்கூடியது ஆணவம். உயிரை பிணித்திருக்கக்கூடிய இன்பம் துன்பம் இரண்டும் கண்மம். கண்மம்னா என்ன, வினைனா என்ன அப்படின்னா, இந்த வினைனா வேற இன்னும் நினைச்சுக்காத. நம்ம வினைனா நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா, ஏதாவது தீங்கு நடக்கும்போது மட்டும் துன்பம் வரும் மட்டும் என்னுடைய வினை இப்படி வந்து சேருதுன்னு நினைக்கிறோம். இன்பம் வந்தாலும் வினை தாங்க காரணம், அதுக்கும் கண்மமால தான் காரணம். அங்க அதனாலதான் இங்க சொன்னாங்க இன்பம் துன்பம் இரண்டும் கண்மம், கண்மமலம் என்று சொன்னாங்க. அதனாலதான் இன்பமும் மலம்தான், துன்பமும் மலம்தான். அதனாலதான் நம்ம அருளாளர்கள் சொன்னாங்க, இந்த புண்ணிய கணக்கும் இல்லாம பாவ கணக்கும் இல்லாத இருக்கின்ற அந்த உயிர் தான் முக்திக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கின்றோம். இந்த உயிர் உடல் எடுத்த பிறகு
ஏதேனும் ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்கும், சொல்லிக் கொண்டே இருக்கும், செய்து கொண்டே இருக்கும். இந்த மூன்றாலையும் நமக்கு வினை சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆனா திருவருளை நாடி திருவருளின் திருவடிக்கு அன்பு செலுத்திய நிலையில் அது உண்மையான அன்பாக இருந்தால் நிச்சயம் அந்த உயிருக்கு குருநாதனாக அந்த இறைவனே வந்து சேர்ந்து தீக்கை செய்திருப்பார். தீக்கை என்பது ஞானம், அந்த மூலமந்திரத்தை கொடுத்தல். அப்படி கொடுத்த நிலையில் அது மெய்ஞானம் பெற்று இங்க செய்கின்ற செயலோ எண்ணம் சொல் எதுவுமே நம்மளுடையது இல்லை, எல்லாமே இறைவனுடையது, எல்லாம் சிவன் செயல் என்று உணர்ந்த பிறகு செய்கின்ற எந்த ஒரு செயலும், உணர்ந்த பிறகு சொல்கின்ற எந்த ஒரு சொல்லும், உணர்ந்த பிறகு நினைக்கின்ற எந்த ஒரு நினைப்பும் அந்த உயிருடையதாக ஆகவே ஆகாது. அது சிவத்துடையதாக ஆயிடும். எல்லாம் சிவன் செயலாயிடும். அப்ப அதுகிட்ட புண்ணிய கணக்கும் இருக்காது, பாவ கணக்கும் இருக்காது. அந்த நிலையில்தான் பெருமான் திருவடிக்கு அது போய் சேரும். ஆக உயிரை பிணித்து இருக்கக்கூடிய இன்பம் துன்பம் இரண்டுமே கண்மமலம் என்பதை அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறாங்க நம்மளுடைய மனவாசகம் கடந்தார். ஆக உயிரின் அறிவை விளங்க ஒட்டாது, உயிர் அறிவு தெளிய ஒட்டாது மறைத்து அறியாமையை கொடுத்து நிற்பது ஆணவம், அஞ்ஞானம் காட்டும். மெய்ஞானத்தை காட்டாது. மெய்ஞானத்தை காட்டாத அளவுக்கு என்ன வேலைலாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செய்யுங்க இந்த ஆணவ மலம். இப்படி ஒரு ஆணவ மலம் என்பது இருக்கின்றது. இந்த ஆணவ மலத்தை சற்று விலக்கினால்தான், ஆணவ மலம் விலகினால்தான் இறைவன் தெரிவான் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக நம்மளுடைய பெரியோர்கள் ஒரு சடங்கு முறையை வச்சிருந்தாங்க திருக்கோயில. இன்னைக்கும் அது நடக்குது. அதை ஏன் நடத்துறோன்னு உள்ளார நின்று தூப தீபம் காட்டுறவருக்கும் தெரியாது. அதை ஏன் நடத்துறாங்கிறது வெளியே நிக்கிற உயிரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படாது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு பெரிய திரையிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாமே செய்வார். முன்னாடி பெருமானை அந்த நன்னீராட்டி எல்லாமே செய்வார். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த பேரொளி வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடை, அந்த பேரொளியை காட்டுவதற்கு முன்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரையிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படி தெரியுங்களா? உயிர் வெளியே நிக்குது, சாமி உள்ளார இருக்கிறாரு. இந்த உயிரின் அறிவை மறைக்க கூடியது ஆணவம் என்ற திரை அப்படிங்கிற தத்துவத்தை சொல்றதுக்காகத்தான் அந்த திரையை போடுறாங்க கோயில்ல. அந்த திரையை விலக்கினால் மட்டுமே பேரொளியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உயிருக்கு தெரிவான் என்பது அந்த திரையை விளக்கக்கூடியதற்கு உரிய தத்துவங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அத்தனை அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் நமக்கு அமைத்து கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு உள்ளர நின்று ஓசை எழுப்பி அந்த நறுமுகை காட்டி விளக்கொலி காட்டி திருமது ஊட்டுகின்ற பணியில் இருப்பவர்கள் எல்லாம் அவருக்கும் தெரிய மாட்டாங்குது. அவங்களுக்கு என்னன்னா, இதெல்லாம் முன்னோர்கள் கொடுத்தது, இது அப்படியே செய்ய வேண்டும். அதுல இருக்கிற அறிவெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. ஏன் எனக்கே தெரியாது. அவங்க செஞ்சாங்க, அதை செய்யணும், இல்லாட்டி குற்றம் வந்துடும், பாவம் வந்துடும் அப்படின்னு சொல்லியே அவங்க அறிவை அவங்க விளங்க செய்யறதில்ல, நம்ம அறிவையும் விளங்க விடுறதில்ல. இதாங்க இன்னைக்கு நடக்கக்கூடியது. நீங்க சோடச உபசாரம் என்று ஒரு உபசாரம் செய்வாங்க. 16 வகையான உபச்சாரங்கள் பெருமானுக்கு செய்கின்றது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் உள்ளடங்கி கிடக்குங்க. பெரிய புராணம் படிக்கின்ற இசைஞான திருக்கூட்டத்து அடியார் பெருமக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த 16 என்ன, அந்த 16 ஏன் காட்டப்படுகின்றது, அதுக்குரிய தத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இறைவனுடைய திருவருள் கருணையால. அவ்வளவும் நம்மளுடைய தத்துவ ஞானத்தை அதுல வச்சிருக்கிறாங்க அந்த சடங்குகள்ல. ஆனா அத தெரியவே இல்லைங்க. அடியன் கூட சிவ வழிபாடு செய்கின்ற ஒரு ஆச்சாரியர் எடுத்து இந்த கேள்வி கேட்டோம், இது வரைக்கும் விடையே வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய குற்றம் இல்லை, அவங்க மூதாதையர் அவங்களுக்கு சொல்லி தரல, இவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படலை, அதனால சாமி காட்டாம இருக்கிறாரு. தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படவங்களும் காட்டுறாரு.
ஆக உள்ளே இருக்கக்கூடிய பேரொளியாக இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பொருளை நாம் காண வேண்டுமென்றால் அறியாமை இருள் செய்கின்ற, நம்ம அறிவை விளங்க ஒட்டாது தடை செய்கின்ற ஆணவம் என்ற திரையை கிழித்து எறிய வேண்டும். தள்ளி விட்டுடணும். ஓரமா ஒதுங்கி கடை அப்படின்னு ஓரமா தள்ளி விட்டுட்டா உள்ளாக இருக்கக்கூடிய பேரொளி நமக்கு தெரியும். அப்பதான் உயிர் அறிவை அது வரைக்கும் எது மறைச்சிட்டு இருந்தது? ஆணவம் என்ற திரை மறைச்சிட்டு இருக்கு. திரையை விளக்குன உடனே சாமி தெரிகிறார். ஆக நம்ம உயிரின் அறிவை விளங்க ஒட்டாது தெளிய ஒட்டாது இறைவனை மறைத்து, நம்மளுடைய அறிவை மறைத்து நிற்பது ஆணவம். இதுதான் அதோடைய செயல்பாடு. ஆணவம் என்ன செய்யணும்? உயிர்களுக்கு அறியாமையை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம் உயிரை பிணித்து கொண்டு இருக்கின்ற அந்த வினை என்று சொல்லக்கூடிய இன்பம் துன்பம் இரண்டும் கண்மமலம். இது எப்படின்னா, உயிர்கள் அந்த இன்ப நுகர்ச்சிகளை துன்ப நுகர்ச்சிகளை விளைவித்து வருகின்ற இரண்டு வினைகள் இருக்கின்றனவா, அதுக்கு பேரு தாங்க கண்மம். அதுக்கு பேரு கண்மமலம் என்று பெயர். ஆக ஆணவம் என்பது உயிருக்கு அறியாமை செய்யக்கூடிய ஒன்று. கண்மம் என்பது உயிரை பிணித்து இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் கண்மம் என்பதை இன்று தெளிவாக நமக்கு மனவாசகம் கடந்தார் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு குருநாதர் எடுத்து 3வது வினாவை மாணவர் கேட்க இருக்கின்றார். எல்லாரும் கேட்க வேண்டிய வினா. இந்த இடத்துல தான் நாம யாரு, உயிராகிய நாம் யார், நான் யார் என்ற இந்த ஒரு வினாவைத்தாங்க கேட்டாங்க ஒரு இடத்துல. அதுக்கு இன்னும் விடை காணல. எத்தனை வெளிநாட்டு கூட்டங்கள் அங்க அப்படியே காலடியை விழுந்து கும்பிட்டுட்டு கிடக்கு தெரியுங்களா? நான் யார்? கண் நீயா? இல்லை. காது நீயா? இல்லை. கை நீயா? இல்லை. இந்த உடம்பு நீயா? இல்லை. இப்படி ஒவ்வொன்றா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்பையும் கேட்டு வராங்க. இது நீயா? இது நீயா? இது நீயா? இது நீயா? இது நீயா? அப்படின்ட்டு. இதெல்லாம் நீ இல்லை. அப்ப நீ யார் அப்படின்னு ஒருத்தர் வினா கேட்டாருங்க. நான் யார் அப்படின்னு ஒரு வினா கேட்டார். இப்ப எவ்வளவு பெரிய நான் ஞானி அப்படின்னு போய் விழுந்தவங்க இன்னும் எழுந்திருக்காம பல கூட்டம் அங்க கிடக்குதுங்க. இல்ல, நான் யார் என்ற வினாவிற்கு விடை என்னன்னா, இதெல்லாம் நீ இல்லை, நீ இல்லை, நீ இல்லை, நீ இல்லை, நீ இல்லைன்னு ஒன்று சொல்லுது இல்லையா, அதுதானே அந்த நான் யாருக்கு விடை. அத சொல்றது யாரு? உயிர் தானே சொல்லுது. இந்த உண்மையை சொன்ன சைவ சித்தாந்தத்தை படிக்கிற அளவுக்கு தகுதியுடைய உயிர்கள் இங்க படிச்சுட்டு இருக்குது. இந்த வினாவை கேட்டவர்கள் அங்க கிடக்குறாங்க. அவ்வளவுதான். வினாவுக்கான விடை தெரிஞ்சவர்கள் இங்க இருக்கிறாங்க, கேட்கிறவங்க அங்க நிக்கிறாங்க. எல்லாம் படிநிலை கணக்கு தான். அதை குறை சொல்ல வேண்டியதில்லை. நாம் அந்த ஆன்மாங்க கடக்கு, அப்புறம் விடையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சாமிங்க அனுப்பி வைப்பார் பின்னாடி. ஆக நாளை நான் யார் என்ற வினாவிற்கு உடனடியாகவே குருநாதர் விடை கொடுத்து அருளும் அந்த பதிகத்தை, அந்த செய்யுளை நாம் இறைவனுடைய அருளால் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.